விவசாயிகளுக்கான குடியாட்சி நடத்திய மன்னன் ராஜராஜ சோழன். இந்த மண்ணிலேயே இப்பொழுது உரத்தட்டுப்பாடு நிலவுகிறது, இடுபொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது. அப்படியெல்லாம் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அந்த நெல் தானியங்களை விளைவித்தால் அதை கொண்டு போய் பாதுகாத்து வைப்பதற்கு சரியான கிடங்கு வசதிகள் இல்லை. கொள்முதலிலே பல்வேறு விதமான முறைகேடு, மூட்டைக்கு 40 ரூபாய் கேட்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். எது எப்படியோ புயல், மழை, வெள்ளம் இந்த சூழல் ஏற்பட்ட பொழுது நெல்மணிகள் எல்லாம் நனைந்து போய் இன்றைக்கு வரிசையாக வாகனங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. நெல் முளைத்து போய் பயனற்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் ராஜராஜ சோழனுடைய நிர்வாகத்தை பின்பற்ற வேண்டும். எனவே தமிழக அரசு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், ஒரு நல்ல நிர்வாகத்தை வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய மறு வடிவமாக மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய சிவ செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்றத்திலே வைத்து, அது மட்டுமல்ல ராஜேந்திர சோழனுடைய பெயரை கப்பற்படைக்கு வைத்து ராஜேந்திர சோழனுடைய அந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு இந்த தமிழகத்திற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். இது மேலும் தொடர வேண்டும். இந்திய அளவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ராஜேந்திர சோழனின் ஆட்சியாக இருக்கிறது. அந்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி தமிழகத்திலே சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அது திருவள்ளுவன் கோட்டையாக மாறி ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி இந்த தமிழகத்திலும் வர வேண்டும் என்கிற வேண்டுதலை இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கிறேன். இங்கே சோழமாமன்னனுக்கு மாபெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இங்க அலங்காரம் எல்லாம் ஈவேரா சிலைக்கும் அண்ணா சிலைக்கும் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பிறந்த நாள்ல, அவங்களுடைய நினைவு நாள்ல நீங்க ஏதாவது பண்ணிக்கிங்க. ஆனா உலகம் முழுக்க சைவத்தை, தமிழை நிலைநாட்டிய இந்த மன்னனுக்கு நிகராக அவங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரமும் அலங்காரமும் பெரிய பொருட்செலவிலே புதிய சிலைகளை உருவாக்குவதிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.